கட்டிங் இப்போதான் எனக்கு எனர்ஜி வரும். சூஸ் கிடையாது, கிடையாதா, கிடையாதா. சூப்பராக ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. நானா? நீ இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் JAICY விக்டோரியா அண்ட் வெல்கம் டு another Sunday vlog. ஸோ இன்ட்ரோவில் கொஞ்சம் எதனா புதுசாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால தான் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் சண்டேஸ் தான் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு vlog எடுப்போம். அதனால் இன்றைக்கி ஒரு vlog எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஆச்சரியமாக ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? நான் காலையிலேயே சீக்கிரமாக ஆயிடுச்சு, சீக்கிரமாக குளிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் குளிச்சு முடித்த மூஞ்சி மாதிரி இது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு சஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. பார்ப்போம் இன்றைக்கி பொழுது எப்படி விடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சஞ்சுவை பிக்கப் பண்ண வந்து கிளம்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட சட்டையை போட்டிருக்கேன். அவன் வந்து எத்தனை தடவை தான் எனக்கு கழுவி அசிங்கமாக திட்டினாலும் நான் வந்துட்டு அவன் சட்டையை தான் எடுத்து மாட்டிப்பேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு லூஸாக வீட்டுக்கு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த பிஞ்சு குழந்தைய போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். காட்டு என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்கா திங்கிறதுக்கு. ஸ்வீட் கார்ன் அவிச்சு சாப்பிடணும். ஓ, இனிமே தானா? சே படமா? என் கொண்டை எப்படி இருக்கு? சிங் மங் சிங் சிங் மங் மங் மாதிரி இருக்கு. 3 hours later. ஹாய், வணக்கம், நமஸ்தே. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்போது ஸ்பென்சர் பிளாஸா போகிறோம். நாங்கள் ஆக்சுவலி சஞ்சோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு லைட்டாக மேக்கப் போட்டுக்கிட்டு மேக்கப் இல்லை அரிக்குது, சுரிஞ்சிக்குது, காஜல் அரிக்குது, லிப்டிக் மட்டும் போட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஸ்பென்சர் பிளாஸா போய் எனக்கு வந்து இங்கே ஐயோ போயிட்டு நாங்கள் வந்து எனக்கு காது குத்த போகிறோம். இங்கே குத்தன வரைக்கும் பத்தலை. ஐ லவ் பேர்ஸிங். இதை பார்த்துட்டு 1 2 3 4 எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கு வந்து காது குத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் போயிட்டு குத்த போகிறோம். ரொம்ப நாளாக வந்துட்டு குத்தணும்னு இருந்தது. ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த இடத்துல. இது அப்பகுதிக்கு பாய் சொன்னேன். ரொம்ப நாளாக குத்தணும்னு பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது. இப்போ போயிட்டு குத்திட்டு வர போகிறோம். ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டு உங்களை பார்க்குறோம். தாச்சி வந்தாச்சி குண்டு மல்லிகா குட்ட கோமலா மட்ட மேகலா. அப்புறம் நம்ம டல் திவ்யா இங்கே தான். டல் திவ்யா ஆயிட்டா. டோய் ஹாய், நாங்கள் வந்து ஸ்பென்சர் பிளாஸா வந்துட்டோம். ஆமாம், பாருங்க ஸ்பென்சர் பிளாஸா காமிச்சா மெக்டியை காமிச்சியா? ஸ்பென்சர் பிளாஸாவே காமிச்சேன். ஸ்பென்சர் பிளாஸா வந்துட்டோம். காது குத்த வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தோம்? காது குத்த கட்டிங் எனக்கு நீ வாங்கி தந்தாதான் அப்போ தான் எனக்கு எனர்ஜி வரும். அச்சா கட்டிங் வாங்கி தருவில்ல? பேடாக பேசாதீங்க, கிட்ஸ் பார்க்குற சேனல் இது. வாங்கி தருவீங்களா? மாட்டேன். இங்கே தாண்டி இருக்குது. சூப்பராக ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. நானா? நீ இல்லை மச்சான், எல்லா கடையும் மூடி இருக்கு. ரொம்ப நேரமாக வந்து சஞ்சு கட்டிங் வாங்கி கொடுன்னு சொல்லிச்சு. நான் கூட வந்துட்டு சரக்கு கேட்குறான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லெமன் ஜோடா கேட்டிருக்கு குழந்தை. வீட்டில் என்ன கேட்டேன்? லெமன் ஜோடா வாங்கி அப்படின்னு. நான் தான் அவளை தவற நினச்சிட்டேன். கீழே ஒரு கடை இருந்தது, அப்பயும் வாங்கி தரல. போகும்போது தான் வாங்கி தருவேன், நீ ஏன் மாற்றிட்டோம்? நம்ம வந்து காது குத்துற இடத்த நோக்கி வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்கு கடை.
Give me. என்ன பார்க்குறிய? போதுமா? வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன என்னமோ பார்த்துருச்சு பிசாசு. என்ன வேணும்? நல்லா இருக்குல்ல? இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம், பாத் அண்ட் பாடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி வா போகலாம். இது விக்டோரியா சீக்ரெட் பர்பிள் ப்ளூ சோப்பு டூப்ளிகேட். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் டூப்ளிகேட் டப்பா. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இப்படி எப்போ பார்த்தானே எனக்கு தெரில. இது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இல்லை, ஏதோ ஒரு நல்ல பிராண்டு. ஐ திங்க் ஐயோ மறந்துருச்சே, ஞாபகம் வரல. டூப்ளிகேட் எல்லாம் டூப்ளிகேட். சரி வா போகலாம். ஏதோ மேடம் இதெல்லாம் போடவே மாட்டாங்க. டூப்ளிகேட். ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். வாங்கி காது குத்தியாச்சு. காமி 1 2 3 4. ஹிந்தி தெரியாது போனா. 1 2 3 4 5 + 4 9 9 இடத்துல குத்திருக்கான். எப்போ எனக்கு வந்து இது ஒரு அப்செஷன். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு வேர் கம்மல்ஸ். ஐ நோ, நல்ல கம்மல்ஸ் போட மாட்டேன். பை திஸ் டைம் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு கம்மல் போட பிடிக்காது அப்படின்ட்டு. கம்மல் பொட்டு அதெல்லாம் எனக்கு வைக்க பிடிக்காது. ஏன்னா பொட்டு உனக்கு வைக்க பிடிக்காதுல்ல? பொட்டு பிடிக்கும், செயின் மோதிரம் அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா பேசிக்கலி நான் வந்து ஒரு ஆண் இனமாக பிறக்க வேண்டியது கரெக்டு. தப்பி தவறி ஒரு பெண் இனமாக பிறந்துட்டேன். எப்போ இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விலங்கினமாக பிறக்க வேண்டியது. நோப்பு அது நீ. நோப்பு எப்போ சொட்டை கிளம்பலாமா? ஜூஸ் வாங்கி தரியா? நோப்பு வந்ததுக்கு காது குத்தியாச்சு. வந்ததுக்கு எனக்கு கூட வந்து ஊர் சுற்றிட்டேன் ஜாலியாக. எனக்கு ஊர் சுற்றினல ஜூஸ் வாங்க தான் நான் வந்தேன். ஜூஸ் கிடையாதா? லெமன் ஜூஸ் கிடையாது. லெமன் ஜோடா வித் சால்ட்டா. உனக்கு மட்டும்தான் ஆச்சு, எனக்கு வேணாம். இல்லை, ஐ லைக் இட். இட்ஸ் டைம் ஃபார் us to get out of this mall. எனக்கு காண்டில் தான் இருக்கேன். ஏன் ஜூஸ் வாங்கி தரேன். அங்கே கூகுள் பே அக்செப்ட் பண்ணல. ஜூஸ் குடிக்காமல் வரமாட்டேன். வாங்கி தரலனா விட மாட்டேன். வாங்கி தந்து தான் ஆகணும். அதையும் மீறி நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா திருப்பி வர வைப்பேன். இங்கே யாருக்குன்னா இது என்னன்னு தெரியுமா? கொத்தா தொங்குது. ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அப்புறம் இப்படி இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. ஒரு பூச்சி வேற செத்து கிடக்கு. இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. வெயிட்டிங் ஃபார் 10 minutes. கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல போடுங்க. யாரும் போடாதீங்க, போடுங்க. பைக்லேருந்து ஒன்று எடுக்கிறேன். ரிஸ்க்கு தான், அலர்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. பானிபூரி சாப்பிட போகிறோம். பானிபூரி பாருங்க, பயங்கரமாக இருக்குது பானிபூரி. மேய்க்கக்கூடாதுன்னு கவர் போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் கவர் மேலே மேய்ப்பேண்டா அப்படின்னு நிற்கிது. பானிபூரியை நல்லா முக்கிட்டு அடுத்து ஜூஸ் கடைக்கு போகுது பைத்தியக்காட்சி. பானிபூரி சாப்பிட்டாச்சு. யம்மி மை டம்மி. பானிபூரி அமேசிங்கான பானிபூரி சாப்பிட்டோம். குட்டி கோக் வாங்கியிருக்கேன். நான் தான் வாங்கினேன். இப்போ நம்ம பாஷான மெக்ரனெட்ஸ்குள்ளே போகிறோம். வேண்டியதை வாங்கி திங்க போகிறோம். ட்ரூஸ் வாங்க போகிறேன். சுருப்பு வா. அப்போவே குடிச்சல பெப்சி வா. முடியாது. இந்த கடையில் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கேக், அப்புறம் எங்கே 2 ப்ளம் கேக். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரிச் ப்ளம் கேக். அது விட்ட ரிச் ப்ளம் கேக். ஹாப்பி பர்த்டே டு மீ. மாரடைச்சான் கேக்னா இப்படி தான், வெட்டினா வெட்டாது, அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். நாட் பேட்.
விட்ட பிக்கவே வரல, அதான் மாரடிச்சான் கேக்கு. சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு அவளை போய் அவங்க வீட்டில் போய் தள்ளிட்டு வந்துடுவோம். தள்ளிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு டைலர் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு. ஓ இவ்வளோ வேலை இருக்கும். வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சஞ்சு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டு டெய்லர் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். அவ்வளோதான். ஆமாம், இதுதான் பிளான். சஞ்சு வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு போய் அவளோட ட்ரெஸ்ஸு அவளோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்கா. நான் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் வந்ததும் அவளை போய்ட்டு அவள் வீட்டில் தள்ளிட்டு நான் வந்து ரிட்டர்ன் என் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், ஷூட் பண்ணணும். நம்ம வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணணும்னு இருந்தோம், ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ஸோ அவளை போய் விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். சஞ்சு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. எல்லாரும் அவளுக்கு பாய் சொல்லிடுங்க காய்ஸ். எல்லாரும் பாய் சொல்லுங்க அவளுக்கு. ஹாய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் டேடியும் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். எங்கள் டேடி எனக்கு மேக்கப் போட்டு விடுற மாதிரியான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். எவ்வளோ அழகாக போட்டு விடுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நான் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சாச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து செட்டப் பண்ணி முடிச்சுட்டு டேடியை கூப்பிட்டு ஷூட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ அடுத்த வீடியோவை ஷூட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு நம்மளுக்கு. பேக்ரவுண்ட் லைட்ஸ், ட்ரைபாட், அதுக்கப்புறம் ரிங் லைட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ எங்கள் டேடி வந்து எனக்கு ஒரு டிசாஸ்டர்ஸான ஒரு மேக்கப் போட்டு விட்டு இருந்தார். அந்த வீடியோ வந்து எடுத்து முடிச்சாச்சு. அந்த இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குப்பை காடு ஒன்று இருக்குது. அதை வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு எடிட் பண்ணிவிட்டு தூங்கணும். எனக்கு இப்போவே தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நான் இப்படியே முடிச்சுக்கலான் இருக்கேன். செம்ம டயர்டாக இருக்குது. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு எடிட் பண்ண உட்காந்துடணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு என்ன நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.